வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாகனங்கள் எல்லாம் பல வருடங்களாக பராமரிப்பெற்றிருந்த பழைய வாகனங்கள் தான். இந்த வாகனங்கள் எல்லாம் தற்சமயம் மலிவு விலைக்கு விற்பனைக்காக வந்துள்ளது. இந்த வாகனங்கள் பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம். உங்கள்கிட்ட வந்து கூடுதலான பழைய காலத்து கார்கள் எல்லாம் இப்போ குறைஞ்ச விலைக்கு போட்டுருக்குது. என்ன மாதிரியான என்னென்ன விலைகளில் என்னத்துக்காக? இந்த வாகனங்கள் எல்லாம் எங்களோட வீட்டில் இருந்தது. எனக்கு அன்றைக்கு இது ஆசை அப்போ வடிவுக்கு வச்சிருக்கேன். ஓ, இப்போ வந்து நான் என்னென்னா ஒரு கால் லண்டன் போக வேண்டி கிடக்குது. ஆமாம், ஃபேமிலியாக போகிறோம். அங்கே இருக்க போகிறீங்க? அங்கே இருக்கிற குறிப்பிட்ட 5 வருஷமோ 10 வருஷத்தில் வந்துடுவேன். அதனால இந்த வாகனங்களை விற்கிறதுக்கு வீட்டை நின்ற வாகனங்களை அதை விட ஒரு நான் நினைக்கிறேன் 50க்கு மேற்பட்ட பழைய காலத்து வாகனங்கள் நிற்க 50 வாகனம் நிற்குது, வீட்டில் நிற்குது. ஓ, அதை விட எல்லாம் இங்கிலாண்டு தான். இங்கிலாண்டையும் அமெரிக்கன்டையும் என்னதுக்காக உங்களுக்கு அப்படி வெளிநாட்டு வாகனங்கள் எல்லாம் இந்தியன் ஜப்பான் விரும்பிக்க நீங்கள் என்னதுக்காக அமெரிக்கன் வாகனம் வந்து ஜப்பான் வாகனத்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் மீட் பண்ண எல்லாம் உடஞ்சி போயிடும். ஓ, மற்றது ஒரு ஆக்டிவோவையோ அல்லது ஒரு ஸ்பெஷலையோ நீங்கள் விலைக்கு வாங்கலாம். ஓ, ஆனால் இந்த வாகனங்களை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. உண்மைதான், வாகனம் இல்லை. ஓ, அதனால தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு போயிட்டு நான் வந்துடுவேன். அப்போ இப்போ வெளிநாடு போகிறதுக்காக இப்போ நீங்கள் ஒரு எல்லாம் ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் விற்கிறீங்க. எல்லாத்தையும் விலையிலையும் இருக்கா பார்ப்போம் என்ன? ஓகே. இந்த வேன்னா இங்கிலாண்டு இந்த வேன் வந்து இங்கிலாந்து வேன். ஓ, இது வந்து சில வாகனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒஸ்டின் அல்லது மொரிஸ் தான் பேரும். ஓ, இது ஒஸ்டின் மொரிஸ். ஒஸ்டின் மொரிஸ் இங்கிலாண்டு. அதை விட பிரிட்டிஷ் வந்து அடிச்சிருக்கிறான். ஒரிஜினல் இங்கிலாண்டு. அதாவது பழமையான வாகனங்கள் இதெல்லாம் சில பேர் இப்படியே ஒரு வீடுகளில் கொண்டு விட வேணும் பழைய வாகனங்கள் இப்படியே வச்சிருக்கலாமே. 40ஆம் ஆண்டு வந்த வாகனம். ஓ, 40 ஆண்டுக்கு அரசாங்கத்தால ஆம்புலன்ஸ் வாகனமா அந்த நாள்ல கிட்டத்தட்ட 85 வருஷத்துக்கு கிட்ட வரும். 85 வருஷம் பழமையான வாகனங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை விட இப்படியே வாகனம் வேற இல்லை இலங்கையிலேயே அனுப்ப. ஆனா இந்த வாகனத்தை வந்து திருத்த வேணும். திருத்துறதுக்கு வடிவா நாங்கள் திருத்த வேணும் சொன்னா சில டிங்கர் வேலைகள் ஓடாமல் நின்றது. ஓ, ஓடாமல் நின்றபடியா வேலைகள் கொஞ்சம் 5 லட்சம் ரூபாய் வடிவா செலவழிக்க வேண்டி வரும். ஓ, 5 லட்சம் ரூபா வேலை இருக்கு. அதை விட உள்பக்கங்கள் எல்லாம் நீங்க இப்ப ஏனென்றா ஒன்றும் கவனிப்பில்லை. இவர் இப்போ வந்து வாகனங்கள் எல்லாம் இவர் காட்சிக்கு வச்சிருந்த வாகனங்கள் எல்லாம் இப்போ வெளிநாடு போறதுக்காக எல்லாம் விற்கிறார். சர்வானா இப்போ எல்லாத்தின் விலையிலையும் சொல்லுவோம். இதுவும் ஒரு இத்தாலியோட பியாட். இத்தாலியோட பியாட் அப்படி கூடுதலாக இருக்கு. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். இதோட விலை என்ன சொல்றீங்க? இதோட விலை வந்து இந்த வாகனத்தை திருத்தி விற்றால் 50 லட்சம் ரூபா வரும். ஓ, ஆனா எனக்கு வந்து ஒரு அவசரம். ஓமோ, நான் 10 லட்சத்துக்கு கொடுத்தேன். 10 லட்சம் ரூபா. இது இப்போ நல்ல ஒரு நிலையில் திருத்தி செய்து 50 லட்சத்துக்கு மேலே போகும். ஒரு பழமையான வாகனம் 85 வருஷம். அதை பற்றி பழமையான ஆட்களுக்கு தான் தெரியும். இது இப்போ இவர் 10 லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்ச விலைக்கு தான் கொடுக்குறோம். அதை விட ஒரு இத்தாலியோட பியாட் ஒன்று இருக்குது. ஓ, இதெல்லாம் இது வந்து எடுத்து மேலால் பெயிண்ட் அடிக்க வேண்டி வருமா? ஓ, டிங்கரும் பெயிண்ட்டும் அடிக்க வேண்டி வரும். சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதை விட நீங்கள் கரல் பிடிச்சிருக்கு இதாண்டு இவர்கிட்ட நீங்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்க என்னத்துக்காக நான் இதை சொல்கிறேன்னா இந்த வாகனங்கள் வந்து நான் நினைக்கிறேன் இவர்கிட்ட ஒரு 20 வருஷமாக அப்படியே நிலையாக்குற அந்த வாகனங்களை. அதால தான் இந்த வாகனங்கள் இப்படி இருக்குது. இதை நான் உண்மையாக சொல்கிறேன். அதோட ஓனரை சொல்லி இருக்கிறார். தச்சமே இவர் எல்லாத்தையும் குறைஞ்ச விலைக்கு தான் விற்று கொண்டு இருக்கிறார். அதை விட இது என்ன விலை சொன்னீங்க? இது எனக்கு கொடுக்கலும் 2.5 லட்சம். 2.5 லட்சம். இது வந்து 2.5 லட்சம் ரூபாய். இதெல்லாம் செய்து எடுத்த இன்ஜினியர் முக்கியமாக இதுக்கு இன்ஜின் எல்லாம் கரெக்டாக 100க்கு 100 வீதம் நல்ல நிலையில் இருக்கு. அதை விட ஒரு நிசான் வெனாட் ஒன்று இருக்கு. இது நிசான் தானே? ஓ, யாழ்ப்பாணத்தில் இது டவுனேஷன் சொல்கிறோம். ஓமோ, இதுவும் வந்து 50 சிறு 50 சரி இல்லை. இப்போ வந்து 50 டேஷ்லான் பேரும். ஓமோ, இந்த வாகனம் என்ஜின் 100க்கு 100. ஓ, சீட் பழங்கள் எல்லாம் நல்ல. ஓ, கொஞ்சம் மழைக்க நனைஞ்சு ஒரு சின்ன சின்ன டிங்கரும் ஒரு பெயிண்ட் போட்டும் அடிக்க வேண்டி வரும். ஓமோ,
என்ன விலை? இதை வந்து 12 லட்சத்துக்கு 12 லட்சம். ஒரு வேன் உங்களுக்கு தெரியும் 2 கோடி 3 கோடி இப்போ வர்ற வேனுகள் வருது. இதுவுமே ஓட்டம் ஓடக்கூடிய வேன், இன்ஜின்கள் 100க்கு 100 வீதம். உங்களுக்கு தெரியும், இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15-20 வருஷமாக இவர் கவனிப்பு இல்லாமல் இந்த வாகனம் விட்டு இப்போ இவர் ஃபேமிலியாக வெளிநாடு போகிறபடியாக இப்போ எல்லாத்தையும் இப்போ வந்திருக்கிறார். இந்த உங்களை புல்லு முளைச்சி போய் கிடக்க எல்லாம் கவனிப்பு இல்லாமல் இப்போ வந்திருக்கிறார் இதெல்லாம் விற்பனைக்காக. அதை விட அமெரிக்கன் சவலட் லொரி ஒன்றுக்கு என்ன விலை இது? இது வந்து பாருங்க 40ஆம் ஆண்டு வந்தது. ஓ இது நிறைய பஸ் இப்படி வந்து ஒரு காலத்துல பஸ்ஸா பார்த்து யாழ்ப்பாணத்துல பிறகு வந்து எல்லாமே இல்லாம போயிட்டு எல்லாரும் தென்னிலங்கையை கொண்டு போட்டோம். நம்ம சிங்கள முஸ்லீம் கொண்டு போட்டோம். அங்கே எல்லாம் பெரிய பெரிய 5 ஸ்டார் 3 ஸ்டார் ஹோட்டலில் வடிவுக்கு விட்டதுக்கா. இப்போ இந்த வேனை வந்து 1 கோடி 10 லட்சம் ரூபா நான் சொல்லி 1 கோடி ரூபா கேட்டிருக்கேன். 1.10 கொடுப்பீங்க போல. 1.10 நான் கொடுப்பேன். ஒரு ரன்னிங் கண்டிஷன் 100க்கு 100 ரன்னிங் கண்டிஷன். அதை விட இப்போ கல்யாண வீடு கயறுகள் சில விசேஷங்களுக்கு இது அந்த அழகுக்காக இந்த வாகனத்தை எடுக்கணும். கயர் ஓடுறீங்கல்ல? கயர் நான் ஒரு 10 கயர் கிட்ட உடனே எல்லாம் கயராயிட்டு தான் ஓடுங்க. எல்லாம் இப்போ தானே இது என்னென்ன இப்படியான வாகனங்கள் தெரியும் தானே, எல்லாம் பெருமதியான வாகனம். 1 கோடியே 10 லட்சத்தை கொடுக்கலாம். அதை விட நீங்கள் இப்போ பார்க்குற வாகனங்களுக்கு ஒன்று லீசிங் எடுக்கலாம். அதெல்லாம் ரெடி காசு தான் எடுக்கலாம். ஏனென்றால் இதெல்லாம் 50 வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள். 8 சிறுகி கொண்டு இங்கிலாண்டு ஒக்ஸ்ஃபோர்ட் ஒன்று இருக்கு. மொரிஸ் ஒக்ஸ்ஃபோர்ட் என்ன விலை? இது வந்து நல்ல கண்டிஷன். இது 15 வருஷம் ஒரு ஆள்கிட்ட கண்டது. அவர் இப்போ கனடாவில் அடிக்கிறார். அவர் வந்தது. இதை வந்து நான் 16 லட்சம் 16 லட்சம் வாகனங்களை விலை பேசலாம். இது விலை பேசலாம். 16 லட்சம் உங்களுக்கு தெரியும். இது நீட்டான கிளீனான முறையில் இருக்கும். ஒரு இங்கிலாண்டு 100க்கு 100 வீதம். இது வந்து பாவித்த வாகனம். உழவு நேரம் பார்த்த வாகனங்கள் வந்து கிடையாது இருந்தது. இது வந்து பாவித்து ஓடிக்கொண்டிருந்த வாகனம். பெயிண்ட் வளங்கள் டயர் வளங்கள் எல்லாம் கொழும்பு போய் வரக்கூடிய ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய்க்கு லுக்காஸ் ஒரிஜினல் லைட்டுகள், ஒரிஜினல் கண்ணாடிகள் இருந்து ஒரு கலப்படம் இல்லை. ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸோட இருக்கு. இது வந்து அமெரிக்கன் சவலட். இது வந்து 1 கோடியே 10 லட்சம். இது என்ன விலை? இது வந்து உங்களுக்கு தெரியல 16 லட்சம். 16 லட்சம். இது 16 லட்சம். 1 கோடியே 10 லட்சம் பல விலையில் இருக்கு. அதை விட 75,000 ரூபாயிலேருந்து வாகனங்கள் இருக்கு. என்ன அதை விட இதோட அமெரிக்கன் கார் ஒன்று இருக்கு. இலங்கையில் ஒரு கார் இருக்காம். அது என்ன மாதிரி? இது வந்து அமெரிக்கன்ல ஒரு கார் தான் இம்போர்ட் பண்ணிருக்கு. இது வந்து நான் 20 வருஷம் வீட்டில் வச்சிருந்தேன். இப்போ வெளிநாடு போகிறதுக்காக விற்கிறேன். 1 கோடியே 10 லட்சம். 1 கோடியே 10 லட்சம். இது ஒரு பிளைட்டுக்கு பெறுமதியான என்ன பிளைட்? என்ன இந்த அமெரிக்காவில் நீங்கள் நெட்டை வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிளைட் மவுத் அது எங்களுக்கும் தெரியல. இவர் சொல்லத்தான் தெரியும். இதான்றது 1 கோடியே 10 லட்சம். 1 கோடியே 10 லட்சம். அமெரிக்கன் இருக்கிற வேலை வந்து சீட்டு குசன் அடிக்கிறது எல்லாம் இன்ஜினெல்லாம் 100 வீதம். அதை விட ஒரு பெண்ணா ஒரு 2 கார் நீட்டில் நிற்க ஒரு ஃப்ளைட்டுன்ற செட்டை மாதிரியே இருக்கு. பார்க்கவே தெரியும். 1 கோடியே 10 லட்சம் ரூபாய்க்கு இப்படியான கார்கள் வந்து நீங்கள் பெருமதியான கார். இதை வந்து நீங்கள் விலையை நீங்கள் இதண்டக்கூடாது. இது இப்படியான பெருமதி கார் வந்து ஒரு சரி முதலாவது பதிவு ஒரு சரி இப்படியான காரை வந்து சில பேர் எடுக்கிறதுக்கு இருப்பியல் அவைகளுக்காக தான் இந்த கார் பொருந்தும். எல்லாரும் சில பேர் நீங்கள் நினைக்கலாம் இது என்ன விலையாக இருக்குண்டு. இது 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மலிவு. இவற்றை இது ஃப்ளைட் கம்பெனி கார். ஒரு ஃப்ளைட்டை வீட்டை விட்ட மாதிரி தான் இந்த காரை கொண்ட வீட்டை விட்டிக்கலாம். அப்படி இருக்கும். அதை விட புது சைக்கிள் இன்னைக்கு ஒரிஜினல் ஜப்பான் ஹோண்டா 48 சிசி. இது என்ன விலை சர்வான்? இங்கே இல்லை. லண்டன்ல இருந்து இந்த ஃப்ரெண்ட் கொண்டு வந்தவர். லண்டன்ல இருந்து அங்கே இறக்குமதி செய்த ஜப்பான்ல இருந்து சொன்னது. அங்கே இருந்து இங்கே கொண்டு வந்திருக்கா நேரடியா. என்ன விலை சர்வான்? இது 3,50,000 ரூபாய்க்கு புத்த புதிய 48 சிசி கொண்டாண்ட ஒரு பைக் ஒன்று இருக்கு. அதை விட ஸ்கூட்டி ஒன்று நிற்க கூடுதலான சைக்கிள் நிற்கு. ஸ்கூட்டி என்ன விலை சர்வான்? ஸ்கூட்டி வந்து இது ஸ்கூட்டி இல்லை, ஸ்கூட்டி பாப்போ ப்ளஸ்ன்னு சொல்கிறது. இதை வந்து நான் கதைச்சி பேசி கொடுக்கலாம். காய்ச்சவைக்காக இதங்கட தங்கச்சி வச்சு பார்க்க
1.5 லட்சத்துக்கு கொடுப்போம். 1.5 லட்சம் ஸ்கூட்டி வாங்குறாண்டா உங்களுக்கு தெரியும். அதை விட உங்கள்கிட்ட ஃபெராரி பைக் ஒன்று நிற்கு, சைக்கிள் ஒன்று இருக்குது ஃபெராரியில். உலகத்திலேயே முதலாவது சைக்கிள் இங்கே நிற்கும் ஃபெராரியில். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், ஃபெராரி கார் பார்த்துருப்பீர்கள், வாகனம் பார்த்துருப்பீர்கள். இது வந்து ஃபெராரி பைக் வந்து உங்களுக்கு இந்த பைக்கோட பைக் நாங்கள் பார்க்கல. இது என்னத்துக்காக நீங்கள் இதை லண்டன்ல இருந்து கொண்டு வந்தீங்க? லண்டனுக்கு போய்க்குள்ள இதை பார்த்தேன் நான். ஓ, மகளுக்கு படம் போட்ட உடனே தனக்கு இது வேணும் மட்டும் கேட்டோம். ஓ, வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா மகள் வளர்ந்துட்டா. அவாக்க நீங்களோட. ஓ, இது வந்து அந்த பர்த்டே பார்ட்டிகள் டெக்கரேஷன் பண்றதுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. ஓ, பெயிண்ட் அடிச்சு விட்டா சரி. பெயிண்ட் அடிச்சு விட்டா சரி. இதுக்கு என்ன விலை சொல்றீங்க சார் அந்த ஃபெராரிக்கு? ஃபெராரிக்கு உண்மையா ஃபெராரிக்கு விலை இல்லை. ஓ, 75,000 75,000 சும்மா நார்மல் எங்கண்ட இமாலயா சைக்கிள்களே 45,000 ரூபா போய்க்கு ஒரு ஃபெராரி பிராண்டட் சைக்கிள் வந்து 75,000 ரூபா. இன்னும் கூடுதலான கார்கள் வாகனங்கள் மலிவு விலையில் இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் பார்ப்போம். அதை விட பார்க்கவே தெரியும் கூடுதலான இங்கிலாந்து கார் கூட நிற்க. இங்கிலாந்து கார், அமெரிக்கன் ஜீப்புகள், ஜப்பான் கார், இதெல்லாம் ஒரு பழைய காலத்து காரன்ட்டு பார்க்கவே தெரியுது. இது டாக்டர் மேலே கொடுக்குறோம். நொதர்ன் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேருக்கு கொடுத்தாரு. நொதர்ன் ஓனர் தேவேந்திரம் அப்போ வந்துட்டார். அப்புறம் நான் வாங்கினேன். அவர்கிட்ட பேர்லாம் இருக்குது, வேலை இருக்குது. ரெனால்ட் இந்த கார் இல்லை. அதை விட உங்களுக்கு தெரியும் பார்க்கவே சில்லெல்லாம் புதைஞ்சு என்னதுக்காக உள்ள வாகனங்களையும் கவனிப்பில்லா விட்டீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சியான தெரியும், வேற வியாபாரம்ன்றதுல இங்கே உள்ள வாகனங்களை கவனிப்பில்லா விட்டுட்டீங்கல்ல. அதனால தான் இப்படி வாகனங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து எல்லா வாகனம் சிலதுகள் செய்ய வேண்டியிருக்கு. அரைவாசி வாகனம் அப்படி ஓடக்கூடியதாக இருக்குது. எல்லா வாகனம் நீங்கள் எடுத்து ஓடிக்கொண்டு போகலாம், போய் செய்ய வேணும் எல்லாம். மற்றது இது என்ன விலையாண்டா கொடுப்பீர்கள்? இது ஒரு 5 லட்சம் ரூபா. 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் வந்து ஃபர்ஸ்ட் ஓனரில் ஒரு டாக்டர் ஒரு ஆள் ஓடினது 6 சரி 5 லட்சம் ரூபா சொல்கிறேன். அதை விட எனக்கு கூடுதலான கார் இருக்குது. பார்க்கவே தெரியும் உங்களுக்கு கார் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளுக்கு எல்லாம் போகல. அது காரணம் கவனிப்பில்லை. அதை விட பழைய ஆளுது மோட்டர் சைக்கிள்களுக்கு என்ன விலையில் இருந்திருக்கு? இது வந்து இத்தாலியோட இத்தாலி லம்புரோட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாளில். இப்போ உள்ள 2K கிட்ஸுக்கு இந்த வாகனங்களை பற்றி தெரியாது, பழைய ஆக்களுக்கு தெரியுமே தெரியும். இப்போ தட்டுப்பாடு இது இல்லை, இலங்கையில இல்லை, யாழ்ப்பாணத்திலையும் இல்லை. என்ன விலை சர்வான இது வந்து செய்தெடுக்கணும். ஓ, அப்படியும் ஒரு 2 லட்சம் ரூபா வேலை இருக்கு. 2 லட்சம் ரூபா வேலை இருக்கு. ஓ, அப்படியே நான் 10 லட்சம் தான். 10 லட்சம் ரூபான்னா இந்த இதை வந்து கூடுதலான ஆட்கள் எடுக்க வேணும் இப்படியான வாகனங்களை ஓட வேணும். பழைய ஆக்கள் ஓடி இருப்பியல். இது வந்து 10 லட்சம் ரூபாய். இதற்கு லீசிங் எடுக்கிறாரு, கை காசு தானே இதெல்லாம், கை காசு. அந்த ஞாபகத்துக்கு எடுக்கிறாண்டா எடுங்க. 10 லட்சம். இந்த சாலி என்ன விலை? இந்த சாலி வந்து பெட்ரோல் மீட்டர் சொல்றது. ஓ, நியூ மாடல். ஓ, இது வந்து அப்படியும் 1,10,000 ரூபா. 1,10,000. அதை விட கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்குது, ஓடக்கூடிய வாகனம். இன்னைக்கு என்ன மாதிரி சர்வான ஒரு இங்கிலாந்து மைனர் 1000 ஒன்று இருக்குது. மொரிஸ் மைனர் 1000 உண்டு. ஓ, 5 தான் மார்க்கெட். ஓ, ஓ, எல்லாம் செய்து நீட்டாக தான். இன்னைக்கு ஒரு குறையும் இல்லை. எடுத்த உடனே நீங்கள் கொழும்புக்கு நேரம் போகலாம். 100க்கு 100 வீதம் தரமான கார் உண்டு. இங்கிலாந்து டயர்கள், ரிம்முகள் எல்லாம் இங்கிலாந்து பார்ட்ஸுகளோடய இருக்கு. அதுதான் எல்லாம் புதுசு. என்ன விலை சர்வாண்ண? 16 லட்சம். 16 லட்சம். இந்த ஜீப்புக்கு சொல்லுங்க, ஒரிஜினல் ஜீப் கனவேர் ஜீப் பிரியர்கள் இருப்பினா. என்னண்டா இது வந்து 70 வருஷம். ஓ, அப்ப இந்த ஜீப் வில்லியஸ் சொல்றது. ஓ, அமெரிக்கன் வில்லியஸ். ஓ, இங்க வந்து லண்டன்ல இருக்கிற ஒரு ஆள் வந்து தனக்கு ஆசைக்கு ஃபுல்லா செய்தது. ஓ, ஃபிங்கரிங் பெயிண்டிங், செயின் பிளாக் கண்டன்னு சொல்லி. ஓ, எல்லாம் கட்டி விளக்குற இது எல்லாம் இருக்கு. அதை விட புது டயர்கள் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கு. என்ன விலை சர்வாண்ண இது? 55 லட்சம். 55 லட்சம் ரூபா. 55 லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அதை விட ஒரு ஹோண்டா நிற்க என்ன விலை? இது வந்து ஹோண்டா சிவிக்
இலங்கையில 2 கார் நிக்குது. நீலம் ஒன்று இது. இதெல்லாம் கூட்டு ஓபன் பண்ணி நீங்க விளையாடுற மாதிரி இருக்கலாம். இருக்குது. ரேசிங் மாடல் என்று சொல்றோம். இந்தியாவுல விஜய்ட்ட மட்டும் ஒரு கார். விஜய்ட்ட நிக்கு இந்த கார். இது வந்து 56 லட்சம். 56 லட்சம் விலைகள் கேட்டிருப்பீங்க. அதை விட மலிவு விலையில் 5 லட்சம் ரூபாய் 70,000 ரூபாயிலிருந்து எல்லாம் இருக்கு. இந்த லேமாசர் வந்து 2.5 லட்சம். இந்த பைக் வந்து 30,000. இது வந்து 2.5 லட்சம். இது 30,000 ரூபா. அதை விட இன்னும் கூடுதலான வாகனங்கள் இருக்குது. எல்லாம் இவர் கடை வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை கவனிப்பு இல்லாமல் இருக்கிறது. அதை விட இவர் லண்டன் போகிறபடியாக குடும்பமாக எல்லா வாகனத்திலையும் இணைச்ச விலைக்கு நீங்கள் விற்க போகிறார். இது பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் எங்கே வர வேணுமெண்டா இவற்ற ஃபோன் நம்பரை என் டிஸ்பிளேயில் போடுவேன். சாவகச்சேரி KFC இருக்குது தானே, சாவகச்சேரி KFC இருக்குது. அதை விட இந்த டிவிஎஸ் ஷோரூம் இருக்குது. அதை விட அங்கால இளங்கம் வங்கி இருக்குது. இது வந்து கண்டி ரோடு, A9 ரோட்டு. இதில் தான் இந்த கடை வந்து இருக்குது. இவற்ற ஃபோன் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன். இதான் இவற்ற ஃபோன் நம்பர் ஜனுஸ்கா. இதில் இந்த சந்தியில் பார்க்க தெரியும். உங்களுக்கு அட்ரஸ் சொல்லியிருப்பேன். KFCக்கு முன்னுக்கு இலங்கை வங்கிகளுக்கு A9 ரோட்லேயே A9 வீதி சாவகச்சேரி. இவே இந்த ஃபோன் நம்பர் 077 844 83 10. இது ஒரு ஆளோட நம்பர். இப்போ கதைச்ச ஓனரோட நம்பர் 0777 59 301. 0777 599 301. இவரோட இந்த நம்பருக்கு கால் பண்ணி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை விட இவர் இப்போ பிஸியான ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னால் நேரடியாக நீங்கள் இந்த ஜாட்டுக்கு வந்து விலையில் கதைக்கக்கூடியதாக இருக்குது. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.